ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான டே, பியூட்டிஃபுல்லான மார்னிங் இன் பெங்களூர். ஸோ குட்டீஸ்லாம் வந்து ஆல்ரெடி கிளம்பியிருக்காங்க, அவங்களுக்குலாம் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்து தான் அதை பார்க்குறதுக்கு தான் நாங்களும் போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த vlog வந்து குட்டீஸோட சூப்பராக இருக்க போகுது. ஸோ வாங்க அப்படியே டேரெக்டாக வந்து நாங்கள் கிளம்புறோம். ஸோ அஜுல் அனபியாவுக்கு லீவ் விட்டாச்சு. கிளம்பிட்டீங்களா இன்றைக்கி? எங்கே போகிறீங்க? ஓகே, சரி போகலாமா? கீழே ஆட்டோ வெயிட்டிங்கில் இருக்குது, வாங்க போகலாம். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி காரில் போல் ஆட்டோவில் தான் போகிறோம். ஸோ ஆட்டோவில் வந்து எல்லோரும் கிளம்பி வச்சு இங்கே பாரு. என்ன ஹாப்பியா? எங்கே போகிறீங்க? ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட வந்திருக்காங்க. மெயினாக வந்து அவங்களுக்கு வந்து வெக்கேஷன் டைம்னால ஒரு போரிங் ஃபீலு. சரி, இதையும் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலான்னு தான் இன்னைக்கு காலையிலே நாங்கள் வந்து எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்குறோம். ஸோ நம்ம போகக்கூடிய அம்பாரி தெரியுதாங்க? அம்பாரினா யானை மேலே சவாரி. ஸோ யானை படம் போட்டிருக்காங்களா? ஸோ அதில் தான் நம்ம இன்றைக்கி பெங்களூரை சுற்றி பார்க்க போகிறாங்க. நாங்கள் வந்து மார்னிங் 10:30, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்லாட்டே புக் பண்ணியிருந்தோம். ஆனால் இது வந்து சம்மர் டைம், அதனால் மார்னிங்கே போகலாம் அப்படின்ட்டு தான் புக் பண்ணியிருந்தோம். என்ன பஸ் பார்த்துட்டியா? என்ன எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நம்ம வந்து மேலே போனோன்னே மேலே போனோம். போமா போ. அஜுல், நீ வரியா வரலையா? இங்கே பாடுறா. வா வா வா. என்ன வச்சுருக்க? அஜுல் வந்து கோப்ரோ வச்சு இன்றைக்கி வந்து பெங்களூரை வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட போகிற பாருங்க. எல்லாருக்கும் பெங்களூரை எடுத்து காட்டிடுவியா? சரி, அதியா போமா. ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து பஸ்ஸுக்குள்ளே ஏற போகிறாங்க. போங்க அனுப்பி அஜுல் ஏறுங்க. போங்க. டபுள் டக்கர் பஸ்ஸில் வந்து இப்போ வந்து இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி, அதாவது கீழே உள்ளதுங்க. இதே சீட்லாம் சூப்பராக இருக்கு. அதே உட்காந்து காட்டு, கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு காட்டு எல்லாருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம மேலே போகலாம். ஆனால் கீழே ஏசியா, மேலே உள்ளவங்களுக்கு வியூ, கீழே உங்களுக்கு ஏசி. ஸோ கீழே வந்து ஏசி போட்டு இது வந்து ரொம்ப ஒரு லக்ஸரியாக சூப்பராக இருக்குங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம மேலே போயிடலாம். அனுப்பியாச்சுல் வா, மேலே வாங்க. நதி, என்ன ரீல்ஸ் எடுத்துகிட்டே வரியா? ஸோ நம்ம வந்து பஸ்ஸோட ரூஃப் டாப்புக்கு வந்துட்டோங்க. பாருங்கள், பின்னாடி பாருங்கள், கார்ப்பரேஷன் சர்க்கிள். ஸோ இதுதான் வந்து கார்ப்பரேஷன் சர்க்கிள். பின்னாடி வந்து டவுன் ஹாலு. இங்கே பார்த்தீங்களா, சீட் வந்து ஓப்பன் சீட்டு. இது வந்து கொஞ்சம் சம்மருங்கிறனால ஹாட்டு. மற்றபடி பெங்களூர் கிளைமேட்டுக்கு இந்த பஸ்ஸு சூப்பராக இருக்குங்க. ஸோ பஸ்ஸு இன்னும் கொஞ்சம் நேரம் கிளம்புனதுக்கப்புறம் அப்படியே சிட்டியில் எங்கெல்லாம் நிப்பாட்டுறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். மீன்வைல் இந்த வீடியோவிலே நான் நடுவில் வந்து இதுக்கு டிக்கெட் என்ன ரேட்டு, அதை எப்படிலாம் புக் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். ரொம்பவே சிம்பிள் தாங்க, பட் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து இன்னொரு 5 மினிட்ஸில் பஸ்ஸு கிளம்பிடுங்க. நம்ம மேலே வந்துட்டோம். ஸோ மெயினாக வந்து இன்னும் பஸ்ஸு கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து நம்மளால் நல்லா வியூ பார்க்க முடியுது. பின்னாடி இந்த கார்ப்பரேஷன் சர்க்கிளை வந்து டிராஃபிக்கோட மட்டும் தான் பார்த்துருக்குறேன். இவ்வளோ அழகாக பார்த்ததே கிடையாது. இங்கே அப்படியே சுற்றி பழைய பில்டிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. ஸோ எப்போண்டா இப்போ பஸ்ஸு கிளம்புன்னு இருக்குது. வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குது பஸ் மேலே உட்காந்துருக்கிறது? நதியாக்கு எப்படி இருக்குது? கிளைமேட்டு தான் ஹாட்டுன்னு சம்மர். ஆனால் சம்மர் முடிஞ்சிச்சுன்னா பெங்களூர் கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும். மெயினாக பாரு, இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப அழகாக இருக்குது. ஃபைனலி பஸ்ஸு கிளம்பிருச்சு. அஜுல் இப்போ காற்று வந்துடும்னா இனி வெயில் அடிக்காது. அஜுலுக்கு வெயில் அடிக்காது. அஜுல் அவன் ஃபேஸை காட்டு. பையன் ஃபுல்லாக செவந்துட்டாங்க, பெங்களூர் வெயிலுக்கே செவந்துட்டான். ஸோ வந்து ஃபுல் ஹைட்டில் போகிற பாருங்களேன், மரம்லாம் நம்மளுக்கு வந்து பக்கத்துலேயே இருக்குது.
பார்த்தீங்களா? ஸோ பக்கத்துலலாம் பஸ்லாம் பாருங்கள். செம திருவிழா தாங்க இருக்குது, சூப்பராக இருக்குது. அஜுல் எப்படி இருக்கு? ஆனால் எங்கே கிட்ட இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கப்பன் பார்க் முன்னாடி இருக்கிறோம். கப்பன் பார்க் முன்னாடி பாருங்களா எவ்வளோ ஒரு க்ரீனரியாக இருக்குது பாருங்கள். ஸோ அதுவும் மேலேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து க்ரீன் தாங்க. அதாவது மரங்கள், 2 சைடும் மரங்கள். இதுதான் வந்து பெங்களூரோட அழகே வந்து இதுதான். இப்போ வந்து கப்பன் பார்க்கை தாண்டி நாங்கள் வந்து யூபி சிட்டிக்கு வந்துருச்சுங்க. சரியான வியூவு, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. வெயில் அடித்தாலும் வந்து நல்லா மேலே இருக்கும்போது நல்லா ஒரு காற்று இருக்குது. அதாவது வெஹிக்கிள் மூமெண்ட்டில் இருக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பின்னாடிலாம் வந்து ஒரு கேங்காக வந்திருக்காங்க. ஃபுல்லாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து செமையாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ எங்கே இருக்கோன்னு தெரியுதா? காட்டுறேன். ரொம்ப ஒரு லெகசியான பில்டிங்கு. ஸோ விஜய் மல்லையாவோட வீடு நம்ம பார்த்துருக்கோம்ல, அதுக்கு மேலே தாங்க அந்த பங்களா இருக்குது. பின்னாடி வந்து யூபி டவர்ஸ் இருக்குது. மெயினான சிட்டி ஏரியாவில் இருக்கும். இது வந்து விஸ்வேஸ்வரையா கவர்மெண்ட் மியூசியம். ஸோ மியூசியம் முன்னாடி வந்து இப்போ வந்து பஸ்ஸு நிற்கிதுங்க. ஸோ இங்கே கப்பன் பார்க்கு, மியூசியம் இந்த மாதிரி நிற்கலாம். சப்போஸ் நீங்கள் இறங்கினா இறங்கிக்கலாம். ஆனால் வந்து இந்த பஸ்ஸு உங்களுக்கு வெயிட் பண்ணாது. அடுத்த பஸ்ஸில் நீங்கள் வந்து ஏறிக்கலாம். அடுத்த பஸ்ஸு 30 மினிட்ஸில் வருவாங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி அடுத்த பஸ்ஸில் வர்றதுனா ஏறிக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த பஸ்ஸில் அப்படியே வியூ பார்த்துட்டே கண்டினியூ பண்ணிக்கலாங்க. அப்புறம் மியூசியம் போலாமா? இங்கே போப்பா ஒரு நாள் மியூசியம் போவேண்ணா பார்த்து வச்சுக்காங்க பாரு. உள்ளே போகிறாங்க பாரு எல்லாரும். விஸ்வேஸ்வரையா இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் மியூசியம்ங்க. செம பெரிய மியூசியம். முடிஞ்சால் ஒரு நாள் அனுப்பியாச்சில் கூட்டிகிட்டு போவோம். அனுப்பியா போவோண்ணா நம்ம ஒரு நாள். அனுப்பியாக்கு என்ன பயம்லாம் போயிடுச்சா? இப்போ மேலே இருக்கோன்னு பயமாக இருக்கா? எப்படி சேஃபாக தானே இருக்குது? ஆக்சுவலாக நல்லா நின்றுக்கிட்டே வரலாம். பிடிச்சி நின்றுட்டு வந்தால் கூட இந்த எல்லோ கலர் இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு சூப்பராக நிற்கலாங்க. இந்த என்னடா பண்ணுற? என்ன பண்ணுற? ஒருத்தன் வந்து வெயில் தாங்க முடியலையா, ஆனால் வந்து சாக்லேட் சாப்பிட்றான். ஸ்டேடியம் வந்துட்டோங்க. சின்னசாமி ஸ்டேடியம் கிட்ட வந்துட்டோம். சின்னசாமி ஸ்டேடியம் ரோடு. ஸ்டேடியத்தில் பாருங்களேன் எவ்வளோ க்ரீனாக. ஏற்கனவே வர இப்போ ஐபிஎல் சீசன் அங்கே பாருங்கள். இதுதான் வந்து ஸ்டேடியமோட கேட்டு. ஸோ என்ன தான் ஒவ்வொரு சிட்டி வந்தாலும் கார்டன் சிட்டி தாங்க. பின்னாடி பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன்குள்ளே போகிறதே, இந்த சம்மரில் போகிறதே வந்து இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா அப்போ மிச்ச சீசன்லாம் நினச்சி பாருங்கள். ஸோ பெங்களூரில் இந்த செரி பிளாசம் சீசன் ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கிறோம்னா ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ். ரொம்ப வந்து ஒரு ஓல்டான போஸ்ட் ஆஃபீஸுங்க. இதெல்லாம் வந்து பெங்களூரில் ஒரு ஐகானிக் பில்டிங்ஸ். ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ். இங்கே தாங்க 560061 560061 மெயின் போஸ்ட் ஆஃபீஸ். இப்போ தாங்க முக்கியமான ஏரியாக்குள்ளே நம்ம நுழைஞ்சிருக்கோம். அதாவது விதன் சௌதா ரோடுக்கு வந்துட்டோம். உன்னை விதன் சௌதாவை பார்க்கல. ஸோ விதன் சௌதா ரோடுக்கு வந்தாச்சுங்க.
இப்போ வந்து விதன் சௌதா முன்னாடி வந்திருக்காங்க. விதன் சௌதா முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் நிப்பாட்டுவாங்களா. ஆனால் விதன் சௌதா முன்னாடி எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. எப்படி இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. இது ஹைட்லேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ விதன் சௌதா வந்து கீழே ரோட்லேருந்து பார்த்தாலே ரொம்ப அழகாக தாங்க இருக்கும். அதுவும் வந்து இப்படி வந்து ஒரு ஹைட்லேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே 5 நிமிஷம் நிப்பாட்டியிருப்பாங்க. பட் ஆனால் எனக்கெலாம் வந்து இறங்கி போகிறதுக்கே மனசில், இங்கேருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு அழகாக இருக்குங்க. ஸோ விதன் சௌதாலேருந்து கிளம்பிட்டோம். விதன் சௌதா வியூ எப்படி இருந்துச்சு? நல்ல ஃபுல் வியூ சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக 5 மினிட்ஸ் நிப்பாட்டினாங்க, நாங்கள் இறங்கலாம் இல்லை. இங்கேருந்து எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே வீடியோ எடுக்கிறதுக்குமே டைம் பத்தலைங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மொத்தத்தில் வந்து பெங்களூரை நல்ல க்ரீனாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த சம்மர்லேயே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த பஸ் ஆக்சுவலி இந்த பஸ் ஸ்டாப் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. லைக் நம்ம வியூ வந்து மேலேருந்து பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்குது. இவ்வளோ நாள் நம்ம காரில் நார்மல் பஸ்ஸில் போகும் இந்த பெங்களூரோட பியூட்டி தெரியாமல் இருந்தது. ஆமாம், இப்போதான் இந்த பெங்களூர் ஃபுல் பியூட்டி நமக்கு பார்க்க முடியுது இந்த வியூவில் பார்க்கும்போது. என்ன இன்னைக்கு வந்து நமக்கு சன்னி, மார்ச்னால சம்மர் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் சன்னியாக இருக்குது. அது மாத்திரம் தான் கிட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் பேர் பண்ண முடியல. லைக் அப்பார்ட் ஃப்ரம் தட் இஸ் எவ்ரிதிங் இஸ் குட். அனுப்பியா என்ன டயர்டாயிட்டியா? ஆர் யூ ஹாப்பி? கண்ணாடி போடலையா? கண்ணாடி போட்டுக்கோ. இங்கே ஒருத்தன் கோப்ரோவை ஆட்டையை போடுறதுலேயே ஒருத்தன் இருக்கான் பாருங்க. ஒரு சின்ன கேப் கிடச்சா கூட இந்த கோப்ரோவை எடுத்துகிட்டு போகிறதுல தான் இருக்கான். போடுறா கோப்ரோவை. ஒன்றும் செய்ய மாட்டான், வீடியோ எடுக்கிறேன்ட்டு தப்பாக எடுப்பான். அப்படி தானே? இது வரைக்கும் பார்த்த நிறைய பில்டிங்கோட நேமு, போர்டு, என்னென்ன ஆஃபீஸு அதெல்லாம் பார்க்க முடியுது. மெயினாக உள்ளேயும் பார்க்க முடியுது. உள்ள சில பில்டிங்லலாம், நிறைய கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லலாம் வந்து ஏகப்பட்ட கார்டன் அதெல்லாம் சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சூப்பராக பார்க்க முடியுதுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஆல்மோஸ்ட் வந்து சிட்டி சென்டர். நல்லா வந்து ஹை அஃபிஷியல், அதாவது ஹைகோர்ட்டு, மியூசியம், விதன் சௌதா இந்த மாதிரி ஒரு இடங்க. தேங்க்யூ. என்ஜாய்டு. ஸோ இந்த மால் மாதிரி இருக்குங்க. இது வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு. அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் ரொம்ப நாளாக இருக்குது, பல வருஷமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே வந்துட்டோம், தெரியுதா? ஸோ கனரா பேங்க் வந்துருச்சு. அப்படின்னாலே ஆப்போசிட்டில் டவுன் ஹாலுங்க. ஸோ இந்த ஜேர்னிக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணலாம். டிக்கெட் புக் பண்ணுறதோட லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ 180 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 45 minutes ஒரு நல்ல சிட்டி ரவுண்டு, சூப்பராக ஆர்கனைஸ்டாக நல்லபடியாகவே கூப்பிட்டு போகிறாங்க. பாருங்கள், அடுத்த ட்ரிப்பு போகிறதுக்கு ஆல்ரெடி வந்து பீப்புளெலாம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இங்கேருந்து இறங்க போகிறோங்க. ஸோ அவ்வளோதாங்க, இப்போ பஸ்ஸை நிப்பாட்டியாச்சு. இப்போ நாங்கள் இறங்குறோம். அனுப்பியா? ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி ஃபேமிலியோட சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. டபுள் டெக்கர் பஸ் எப்படி ரெக்கமெண்டபுளாக? எப்படி போகலாம், ஃபேமிலி கிட்ஸ்லாம் பார்க்கலாங்க. மெயினாக வந்து பெங்களூரையே ஹைட்டாக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக பெங்களூரை ஹைட்டாக நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறதுக்கு நல்ல ஒரு சூப்பரானதுங்க. இப்போ நாங்கள் வந்து போயிட்டு வந்துட்டோம். அடுத்த ரவுண்டு போகிறதுக்கும் ரெடி ஆகிட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அட்வான்ஸாக புக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ரியாரிட்டி படி மேலே சீட்டாக என்னங்கிறதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதோட மட்டும் சேஃபாக தான் இருக்குது. மெயினாக வந்து சேஃபாக இருக்குது. கிட்ஸ் எல்லாம் வந்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திப்போம். அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ். பாய்.